ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ரேவனி விலாக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு வந்து ரேவனுக்கு கண்டினியூஸ் லீவ். அதனால வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னா, இது ஃப்ரைடே ஈவினிங் 5:30 இருக்கும். ஸோ சந்தைக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த பெட்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் சந்தைக்கு கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நிறைய பெட்ஸ்லாம் பார்ப்பா, கொஞ்சம் எக்ஸைட் ஆவா அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால அங்கே தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு டைம் கூப்பிட்டு போனோம். பட் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது, சம்மர் டைம். ஸோ அதனால் பெருசாக அவளால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டா, கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட் ஆவான்னு நம்புகிறேன். ஸோ அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். அப்போ நம்ம எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? இல்லை, சந்தைக்கு போகிறோம். அங்கே போய் என்ன பார்ப்போம்? பேர்ட்ஸு, மியாவு அதெல்லாம் பார்க்க போகிறோம். போகலாமா? ஓகே. ஸோ கரெக்டாக 6 மணி இருக்கும். சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பயங்கர க்ரௌடாக இருந்தது அந்த என்ட்ரி பிரிட்ஜ் கிட்ட. அது உள்ளேருந்து இந்த என்ட்ரி இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ வந்தது இந்த கலர்கோழி கொஞ்சம் பார்த்தோன்னே பாப்பு செம்ம எக்ஸைட் ஆகிட்டா. இதை தாண்டி நிறைய வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அப்புறம் இந்த இது ப்ரொவிஷன்ஸ் லைக் இந்த காஞ்ச மிளகா, பட்டாணி, துவரம்பருப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு. நம்ம நிறைய ஷாப் பண்ணலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் டைம். பட் எனக்கு அது அந்தளவுக்கு குவாலிட்டி பிடிக்கல பெருசாக. அதனால இந்த வாட்டி நான் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ரொம்ப மினிமலாக பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னது அது? கியூட்டா இருக்கு. இங்க பாரு, ஃபர்னிச்சர்ஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அந்த கூட சொல்லலாம் போல். அந்தளவுக்கு சீப்பாக இருந்தது. எப்படி இவ்வளோ ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த பூஜை டோர்லாம் அரௌண்ட் 5K தான் ஆச்சு. இதே நம்ம வெளியே பார்த்தோன்னா ஒரு 7 or 8 கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. சோஃபாலாம் வித்தின் 5Kக்குள்ளே ஒரு நல்ல சோஃபாவே வாங்கலாம் போல். அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நான் எதுவும் வாங்கலை, சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிக்கவே எனக்கு நைட் அரௌண்டு 8 o'clock சம்திங் ஆகிடுச்சு. ஸோ நேராக அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி, இது வந்து ₹50 தான். தாராளமாக வாங்கலாம். இந்த ₹50 இந்த ரேஞ்சுக்கு இது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டர்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு துடைப்பம் வாங்கியிருந்தேன். அது வந்து அதுவும் ₹50 தான். அதுக்கு அந்த ப்ரைஸ்க்கு அந்த துடைப்பம் சூப்பர் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் வாங்கினேன், அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ 1.5 கிலோ ₹50 இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெட் கவர் வாங்கினேன், கிங் சைஸ் 300 சம்திங். நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மண் சட்டி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்சஸ்டாக இருந்தது. ஸோ அது வாங்கினேன் ₹200க்கு.
ஸோ த நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் ஒரு 9:30 இருக்கும். இந்த மார்க்கெட் போயிட்டு வந்த டயர்டில் இவள் செம்மையாக தூங்கிட்டு இருந்தா. எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் வந்து கொஞ்சம் எழுப்புனான், எழுந்துக்க வச்சான். அதுக்கப்புறம் தான் வந்து அவள் எழுந்தா. ஸோ நாங்களும் கொஞ்சம் டீலாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டே சில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் நைட்டே வந்து இந்த பெட் கவர் வந்து போட்டுட்டேன். நமக்கு வந்து இந்த ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை பொத்தி பொத்தி வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. உடனே அதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். இல்லைனா எனக்கு வந்து அது தூக்கமே வராது. அதனால நான் நைட்டே வந்து அதை போட்டுட்டேன். எனக்கு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நான் வந்து இதையே பயங்கரமாக பார்கெயின் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 650 சம்திங் சொன்னாங்க. நான் 350க்கு வாங்கினேன். பட் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து அடித்து பேசி 2 கவர் வந்து 350க்கு வாங்கியிருக்கலாம், இல்லை 500 கொடுத்து வாங்கியிருக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ஸோ இது வந்து நான் காலையில் எழுந்ததும் பெட் கவர் நம்ம நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேவே ப்ளசன்டபுளாக ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அதனால் காலையில் தூங்கி எழுந்து முடிச்சதும் முதல்ல இந்த வேலையை பார்த்துட்டேன். ஸோ இதான் அந்த பெட் கவர் சூப்பராக இருக்குது. என்னோடய பெட்டுக்கு இது பயங்கரமாக மேட்ச் ஆயிடுச்சு. ப்ரௌன் கலருக்கு இந்த பேஜ் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ குவாலிட்டியும் கண்டிப்பாக வொர்த் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த சம்பவம் ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், அந்த புதுசாக வாங்கின கத்தியில் ஃபஸ்ட்டு சம்பவமே நான் தான். லன்ச் பண்ணுறதுக்காக கருணக்கிழங்கு எடுத்திருந்தேன் பொரியலுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சா என்னன்னு தெரில. நான் கட் பண்ணும்போது செம்மையாக போட்டுக்கிட்டேன். 2 விரலில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ரேவந்த் வந்து சரி நானே ஹெல்ப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கட் பண்ணிவிட்டு ஃப்ரைலாம் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் லன்ச் வந்து சிம்பிளாக வச்சுக்கிட்டோம். லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் லன்ச் ரெசிபி. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால அஃப்கோர்ஸ் மாவு கோலம் இல்லாமல் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறது அது என்ன சொல்கிறது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நைட்டே நான் வந்து ஊற வச்சிட்டேன் பச்சரிசியை. ஸோ எனக்கு கோலம்னாலே பச்சரிசி மாவில் கோலம் போடுறது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் வந்து எங்கள் அம்மா வந்து அதிகமாக இதில் தான் அரைச்சி கோலம் போடுவாங்க. அம்மா, பெரியம்மா, சித்தி எல்லாருமே. அதனால் ஆஃப்டர் மேரேஜ் நானுமே இதை ஃபாலோ பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தெரப்பி மாதிரி ஆக்சுவலி கோலம் போடுறது. நான் வந்து பெருசாக சூப்பராலாம் கோலம் போட மாட்டேன். எல்லா வாட்டியுமே ஃபோனை பார்த்து அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு கோலம் எடுத்திருந்தேன். பட் அதே மாதிரி இருக்கான்னுலாம் சொல்ல முடியாது. நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி ஏதோ மேட்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கிருஷ்ணர் கால் போட்டேன். பட் அது வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், 2 காலுமே ஒரே மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு அது தெரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தால் அப்பயே கொஞ்சம் மாற்றிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் ரேவந்த்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 6:00 ஆகிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அதுக்காக சிம்பிளாக ரெடி ஆகிட்டுருந்தேன். இது வந்து ஒரு நார்மல் சுடிதார் ஃபங்க்ஷனுக்காக தைச்சது இது. ஸோ அதை போட்டுட்டு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால அவலில் தான் அவருக்கு நம்ம படைக்கணும். அதனால இன்றைக்கி அவல் பாயசத்துக்கு பதிலாக கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருந்தது இந்த ரெசிபி. ஸோ ஒய் நாட் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ரவைக்கு பதிலாக அவல் யூஸ் பண்ணுறோம். அது நல்லா நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நெய்யில் திரும்பவும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணிக்கு பதிலாக பாலில் நம்ம இதை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொலைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலருக்கு வந்து நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தட்டி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கேசரி ரெடி. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நல்லா நெய் அதிகமாக போட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவல் கேசரி ரெடி. ரொம்ப யம்மியாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரவை கேசரி மாதிரியே இருந்தது. சாப்பிடும்போது அந்த அவல் ஃப்ளேவர் தெரியுது. ஸோ இதுதான் இன்றைக்கி கிருஷ்ணருக்கு வந்து படைச்சது. 2 ஃப்ரூட்டு அப்புறம் அந்த ஊத்துக்குழி பட்டர்னு வச்சுருந்தாங்க, அது வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவல் கேசரி அப்புறம் கொஞ்சம் அவல் அப்புறம் தண்ணி வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ பாப்பாவும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். பெருசாக இந்த வாட்டி கிருஷ்ணர் வேஷம் அதெல்லாம் எதுவும் போடல. ராதை வேஷம் போடலான்னு பார்த்தாலும் அவளுக்கு முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் மெனக்கெடல. எனக்கும் விரல் வெட்டிக்கிட்டதுனால என்னால் பெருசாலாம் மெனக்கெட்ட முடியல. ஸோ சிம்பிளாக வந்து வீட்டில் ஒரு ஃப்ரைடே நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம், ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கோயில் போயிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ரொம்ப
பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஈவினிங் எங்களுக்கு. ஸோ 3 டேஸ் லீவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டு நான், பாப்பா, ரேவந்த் 3 பேரும் கோயில் போனோம். கோயில் போனது கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் இன்னமும் எங்களுக்கு வந்து இந்த பப்ளிக்கில் வந்து வீடியோஸ் எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ ரேவந்த் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் அந்த கோலம். ரொம்ப ட்ரையாக ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது பார்க்க. அந்த கோலம் தான் நம்மளை வந்து இந்த ஃபெஸ்டிவலே என்ன சொல்கிறது கம்ப்ளீட் பண்ணது சொல்லலாம். ஸோ வீட்டில் நியர்பையில் இருக்கிற டெம்பிள் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அப்புறம் மேண்டடரி சில பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்டு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.